இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. சபை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவர்களுக்கு வந்து இப்போ தான் ஸ்கூலில் நம்ம ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்கிட்டையும் வருஷம் முடியுது. டைம் ஃப்ளைஸ் வெரி ஃபாஸ்ட். ஹல்லேலூயா. இப்போ 1 டிசம்பர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ராபோஜனை ஆராதனையில் நம்ம வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஆமென். இந்த குறிப்பிட்ட சர்வீஸ்க்கு நான் சர்மன் ஆயத்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆண்டவரோட ஜனங்களுக்கு என்ன பேசணுன்ட்டு நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்டு ஒரு டைட்டில் கொடுத்தாரு. ஆங்கிலத்தில் வந்து த அன்சாங் ஹீரோ. ஐ மீன் ஆங்கிலத்தில் வந்து த அன்சாங் ஹீரோ, தமிழில் தாழ்த்தப்பட்டவங்கள். அது நான் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருப்பேன். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆங்கிலத்தில் வந்து த அன்சாங் ஹீரோ. ஆமென். அப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு தலைப்பு வரும்போது நான் யோசிச்சுட்டு பார்த்தேன், என்ன யார் எது பற்றி பேசணுன்ட்டு நான் யோசிக்கும்போது இந்த அருமையான ஒரு தகப்பன், வேதத்தில் இருக்கிற ஒரு அருமையான தகப்பன். அப்போ கவனித்து கொண்டீங்கன்னாக்கா எப்போதும் ஒரு ஹீரோவை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாரை பார்ப்போம்? கொஞ்சம் நல்லா வாட்டு சாட்டமா இல்லை கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஆளா? நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா யார் அநேகமாக ஹீரோன் அந்த கேட்டகரியில் நம்ம போட்டுக்கொள்வோம்னா ஆண்டவர் ஒரு ஹீரோன்ட்டு நம்ம சொல்லுவோம், இல்லை மரியாதை ஒரு ஹீரோன்ட்டு சொல்லுவோம். அப்போ இப்போ டிசம்பர் மாதத்துக்குள்ளார நம்ம கடந்து வந்துட்டோன்னே நம்ம கிறிஸ்மஸ் பற்றி தான் நம்ம நிறையா கேட்போம். அப்போ அந்த கிறிஸ்மஸ் கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது யார் வேறு ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கலாம்? ஆண்டவராக இருக்கலாம், மரியாதையாக இருக்கலாம், இல்லை ஆண்டவரோட கதையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறதுக்கு முன்னே வாய்ஸ்மேன்ஸ் இருப்பார்கள் அல்லது ஷெப்பர்ட்ஸ் இருப்பார்கள், நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குமாரனை நம்ம பார்க்க போகிறோம். someone who is never not to say never but not given the proper light in his life. அப்போ கவனித்து கொண்டீங்கன்னாக்கா ஒரு ஹீரோவாக இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பார்கள்? எப்போதும் ஒரு ஹீரோன்ட்டு சொன்னாக்கா நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கிட்ட கேட்டாக்கா கொஞ்சம் நல்ல வாட்டு சத்தமாக சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன்ட்டு சொல்லுவார்கள். அப்போ அந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு சூப்பர் ஹீரோன்ட்டு சொல்கிறாங்க? அவங்க they will have a good background, ஒரு நல்ல பேக்ரவுண்ட் வச்சுருப்பாங்க, அல்லது ஃபேமிலி கொஞ்சம் நல்ல ஒரு தெரிஞ்ச குடும்பமாக இருப்பாங்க, இல்லாட்டினா காசு பணத்தில் நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். இப்போ இந்த மாதிரி ஆள் பார்க்கும்போது தான் நம்ம எப்போதும் என்ன நினைப்போம்னா இவங்க தான் ஒரு ஹீரோவாக இருப்பாங்க. ஏமேன், ஒரு ஹீரோவாக இருப்பாங்க இவங்க இல்லை அவங்க, ரைட்? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹீரோ பார்க்கும்போது யூஸ்வலி they are not from a small background and they are usually impressive. பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்களோட கண்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஐயோ இவன் அப்படி செய்கிறான், இப்படி செய்வான், இவன் ஒரு பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்ட்டு யோசிப்பார்கள். அப்போ த அன்சங் ஹீரோன்ட்டு சொல்லும் போது ஒரு அண்டர்டாக் ஆங்கிலத்தில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது அண்டர்டாக்ன்ட்டு சொல்லி. இப்போ அண்டர்டாக்ல வந்து நீங்கள் ஆங்கில டிக்ஷனரி நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லணும்னாக்கா வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் அண்டர்டாக்கு அர்த்தம் வந்து த பர்சன் ஆர் டீம் தட் இஸ் லூசிங் ஆர் எக்ஸ்பெக்டட் டு லூஸ். அப்போ ஒரு பந்துலாட்டு பார்க்கும்போது மலேசியாவில் இருக்கிறவங்க அநேகமாக பந்துலாட்டு பார்ப்போம். இப்போ பந்துலாட்டு பார்க்கும்போது அண்டர்டாக் டீம்ட்டு சொல்லுவாங்க. அண்டர்டாக் டீம்ட்டு சொல்லும் போது அந்த கேமுக்கு முன்ன இந்த டீம் வந்து ரொம்ப வீக்கான டீமாக இருக்கும், இல்லை இந்த டீம் வந்து தோத்துக்கிட்டு வந்து வருகிற ஒரு டீமாக இருக்கும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கேமுக்கு முன்னாடி இந்த டீம் ஒரு அண்டர்டாக் டீம்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த மனுஷனை பார்க்கும்போது இந்த மனுஷனோ இப்போ நம்ம பேச போகிற ஒரு மனுஷன் வந்து ஒரு அண்டர்டாகான ஒரு மனுஷன். No one would have thought he would have been a hero. யாரும் நினச்சி பார்க்க மாட்டார்கள். யாருன்னு தெரியுமா? இவ்வளோ நேரம் நான் பேசி சொல்லிட்டேன்.
கிறிஸ்மஸ் ஒரு தீமில் அந்த கான்டெக்ட் கிறிஸ்மஸ் கான்டெக்ட்ஸில் பயன்படுத்தி யாருன்னு சொல்கிறீங்களா? நான் ஒரு 3-4 பேர் சொன்ன ஆண்டவராக இருக்கலாம், மரியாளாக இருக்கலாம், ஷெப்பர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வாய்ஸ்மேனாக இருக்கலாம். யார்கிட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். சாரி கேட்கல. ஜோசப். வேற யாரு? ரைட். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோசப். ஆமென். யோசேப்பு. இப்போ யோசேப்பு யாரு? யோசேப் யாரு? மரியாளோட தகப்பன். சாரி, மரியாளோட புருஷன். ரைட். Joseph is the husband of Mary. Amen. The father of Jesus. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 18, 19, 20 படிச்சிடுறீங்களா? சாரி 19 வரைக்கும். மத்தேயு 3 உடைய மத்தேயு 1 வசனம் 18, 19. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஆமென். அப்போ யோசேப்பு நம்ம பார்க்கும்போது யோசேப் ஒரு தாழ்ந்த ஒரு மனிதன். Amen. He is a very humble young person. இப்போ யோசேப்பு பார்க்கும்போது நம்ம 1 கொரிந்தியர் 1 வசனம் 27 நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, the scripture tells us repeatedly that God delights in using the lowly and profound people for Christ. படிச்சிருங்களா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். Amen. And God has chosen the weak things of the world to put to shame the things which are mighty. Hallelujah. 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 அப்ப நீங்களும் நானும் யாரு? எப்போதும் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், எனக்கு பலன் இல்லை. சோர்ந்து போயிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு பலன் இல்லை, ரொம்ப வயசாகிட்டேன், சீக்கா ஆகிட்டேன், நடக்க முடியல, கீழேருந்து மேலே சபைக்கு நடந்து வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கு, இல்லை வீட்டிலேருந்து காடிக்கு ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கு, பலன் இல்லை. வாலிபர்கள் அநேக நேரத்தில் என்ன சொல்வார்கள்? ஐம் burnt out. இப்போ திரும்பி இந்த வசனத்தை படித்து பார்க்குறீங்களா? the second part 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. யாரை தெரிந்து கொண்டார்? யாரை தெரிந்து கொண்டார்? சொல்லுங்களேன். பலவீனம் உள்ளவர்களை. ஹல்லேலூயா. அப்போ என்ன நம்ம பலவீனம் உள்ளவர்களா? ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க யோசேப்போட கதைக்கு வருவோம். Now let's look closer and of the image of what happened over here. God's preparation. ஆண்டவரோட ஆயத்தம். முதல் பாயிண்ட், ஆண்டவரோட ஆயத்தம். இப்போ யோசேப்போட கதையை பார்க்கும்போது யோசேப் யாரு? ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். மரியாளோ ஒரு சாதாரணமான ஒரு மனிதனா இருந்தார்கள். 2 பேரும் they were normal human beings. யோசேப் யாரா இருந்தார்? ஒரு கார்பெண்டர். ரைட். யோசேப் ஒரு கார்பெண்டராக இருந்தார். அப்போ பாருங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத they were normal human beings. பெரிய ஆள் இல்லை அவங்க. யோசேப் யார்? சாதாரணமான கார்பெண்டர். அவர் எங்கேருந்து வரல? ஒரு பெரிய ராஜா குடும்பத்திலேருந்து வரல. மரியாள் எங்கேருந்து வரல? ஒரு பெரிய ராஜாவோட குடும்பத்திலிருந்து வரல. சாதாரணமான ஆள் தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அற்புதங்களை செஞ்சார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்ப யோசேப்போட வாழ்க்கையை பாருங்க. இப்ப என்ன பார்க்க போறோம்னாக்கா, Joseph was engaged to be married to Mary. Amen. இப்போ ஒரு கல்யாணம் நடக்க போகுது, ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. யாருக்கு? யோசேப்புக்கும் மரியாளுக்கும். ரைட். மத்திய 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, this is how the birth of Jesus the Messiah came about. His mother Mary was pledged to be married to Joseph, but before they came together she was found to be pregnant through the Holy Spirit. Amen. இப்போ ஒரு கதைக்குள்ளார நம்ம நடந்து போகிறோம். என்ன ஆகுதுங்க? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நடக்கிறதுக்கு முன்பு, before the engagement happened between Mary and Joseph, இங்க என்ன நடக்குது? மரியாள் என்ன நடக்குது? மரியாளுக்கு ஒரு குழந்தை, பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. இப்போ தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா 19வது வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, படிக்கிறீங்களா? அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். ரகசியமா தள்ளிவிட. இப்போ பாருங்க, யோசேப்புக்கு அங்கே ஒரு பிளான் இல்லை. யோசேப்போட பிளானில் என்ன இருந்துருச்சு? என்ன யோசிக்கிட்டு இருந்தார்? நான் கல்யாணம் பண்ண போகிறேன், மரியாதை நான் கல்யாணம் பண்ண போகிறேன். கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ நடக்கட்டும். அப்போ அந்த காலத்தோட ட்ரெடிஷனை பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த காலத்தோட நம்மளோட ட்ரெடிஷனை பார்த்தோன்னாக்கா, கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன இப்போ 21st செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ என்கேஜ்மெண்ட்லாம் நடக்கிறது இல்லை, ரொம்ப குறைவு. சிலவங்க தான் என்கேஜ்மெண்ட் நடத்தி பிறகு ஒரு 1 இயர்க்குள்ளார கல்யாணம் செஞ்சிடுறாங்க. அப்போ பாருங்கள், அந்த காலத்தோட ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வேதத்தில் மரியாள் யோசேப்போட ட்ரெடிஷன் அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க தெரியுமா? எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க தெரியுமா? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் எப்போ கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு தெரியாது. ஆமென். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன, எப்போ நான் கல்யாணம் பண்ண போகிறேன், எப்போ என்னோட புருஷியை பார்க்க போகிறேன், இல்லை எப்போ என்னோட ஹஸ்பண்டை பார்க்க போகிறேன்ட்டு அவங்களுக்கு தெரியாதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலம் எப்படி பண்ணுவாங்கனாக்கா, தகப்பன், அது எந்த தகப்பன்னா, த ஃபாதர் ஆஃப் த groom. ஆமென், புரியுதா? த ஃபாதர் ஆஃப் த groom. அப்போ ஹஸ்பண்டோட தகப்பன் தான் முடிவு எடுப்பார். அப்போ எப்படி அவங்க ஸ்திரீகள்லாம் எப்படி இருக்கணும்னாக்கா, 24 மணி நேரமாக அவங்க ரெடியாக ஆயத்தமாக இருக்கணும். எதுக்கு? கல்யாணம். எந்த டைமில் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. பட் ஒரு கல்யாணம் நடக்கும்ன்ட்டு ஒரு நிச்சயம் இருக்குது. ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னே என்ன ஆகுது? என்ன ஆகுது? இப்போ மரியாளுக்கு ஒரு குழந்தை. none of this happened yet. அந்த ட்ரெடிஷன் ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே செயல்படுத்தி வரல. பட் now மரியாளுக்கு ஒரு குழந்தை. இப்போ இங்கே 19வது வசனத்தில் நம்ம என்ன படித்தோம்னாக்கா, யோசேப்புக்கு ஒரு தாட், சிந்தனை வருது, யோசனை வருது. என்ன ஒரு தாட்னா, நான் பேசாமல் ரகசியமாக, என்னது ரகசியமாக மரியாதை போயிட்டு டைவோர்ஸ் பண்ணிடுவேன். ரகசியமாக. நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம் நம்மளோட வாழ்க்கையில், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு ஆண்டவரோட டிசிஷன் என்னன்ட்டு நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நம்ம கேட்கறது இல்லை. என் வாழ்க்கை எனக்கு தான் நல்லா தெரியும்ட்டு நம்ம எப்போதும் ஒரு முடிவு இருக்கிறோம் நம்மளோட வாழ்க்கைக்கு. we take decisions for ourselves. நம்மளோட வாழ்க்கையில் நிறைய சாட்சி சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்ன நிறைய பேர் பற்றி நான் சாட்சி சொல்லியிருக்கேன். of how
they asked God for guidance before doing anything in their life. அவங்களோட வாழ்க்கையில ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்ன என்ன செய்வாங்கன்னாக்கா ஆண்டவர் சமூகத்துல பயந்து ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு, ஒரு நாள் ஜெபம் இல்லை, 1 மணி நேரம் ஜெபம் இல்லை, 2 மணி நேரம் ஜெபம் இல்லை, மாசம் கணக்கா ஜெபிச்சு 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 ஆண்டவர் சமூகத்துல பயந்து ஜெபிக்கும் போது அதுக்கு பிறகுதான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆமென். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, ரேஷ் டிசிஷன் சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு, ரேஷ் டிசிஷன் மேக்கிங். இப்போ ரேஷ் டிசிஷன் மேக்கிங்னா இப்போ திடீர்னு இப்போ உடனே ஒரு முடிவு எடுக்கிறது, உட்காந்து நிம்மதியாக நிதானமாக யோசிக்கிறதுல. இப்போ பாருங்க, இங்கே யோசேப் என்ன செஞ்சார்னாக்கா அவரோட சிந்தனையில் என்னதுலாம் ரகசியமா மரியாதை போய் நான் டைவோர்ஸ் பண்ணிக்கணும், ஐ வில் டைவோர்ஸ் மேரி பிரைவேட்லி. அப்போ ஏன் எதுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலத்துலேயும் இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் பிஃபோர் மேரேஜ், ஒரு ஃபியான்சே டு பி அண்ட் த ஒய்ஃப் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, கல்யாணத்துக்கு முன்ன அவங்க 2 பேரும் ஒன்றும் செய்யாமல் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? பிரிஞ்சு போயிடுவார்கள். எதுக்கு? ஏன் பிரிஞ்சு போகிறார்கள்? Because of the social burdens, because of the standard of living. இப்போ பாருங்க, அந்த டைம்லேயும் இருந்திருக்கோம், ஒன்றும் கல்யாணம் ஆகலை, இப்போ எல்லாருக்கும் மைண்ட் ஓடி இருக்கும், ஓ என்ன ஆகுது இங்கே, மரியாள் ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கா, வைத்து கொண்டு இருக்கார். இப்போ எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க, யோசேப்புக்கு இப்போ ஒரு புது கதை வருது. ஆமென். படிச்சு பார்ப்போமா? மத்தேயு 1:20-21. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உட்பிரவேசித்திருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. என்ன நடக்குது? யோசேப்பு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு. யோசேப்பு சொல்லிட்டாரு, நான் என்ன செய்ய போறேன், மேரியை டைவோர்ஸ் பண்ண போறேன்ட்டு. இப்ப 20வது வசனத்துல மறுபடியும் படிச்சிடுறீங்களா? 20. அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. Do not be afraid to take Mary home as your wife. ஆங்கில பைபிள்ல do not be afraid. ஹல்லேலூயா. இப்போ நீங்க நினைச்சு கொள்ளுங்க, நீங்க யோசேப்பா இருந்தா அந்த டைம்ல என்ன செய்து கொள்வீங்க? நிறைய நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சிலவங்க ஒரு 2-3 சினாரியோ நான் கொடுக்குறேன். சிலவங்க என்ன செய்கிறோம்னாக்கா ஆண்டவர்கிட்ட கேட்காம சும்மா நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு தான் பெட்டராக தெரியும், ஆண்டவருக்கு என்ன தெரியும், என்னோட வாழ்க்கையில் நான் தான் முடிவு எடுத்து போவேன்ட்டு ஒரு முடிவில் இருப்போம் சிலவங்க. முதல் சினாரியோ. செகண்ட் சினாரியோ, ஆண்டவர் வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் தே ஹவ் ஹர்ட் காட்ஸ் வேர்ட் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவருக்கு எடுக்கிறாரு, நான் எடுத்த முடிவு தான் எனக்கு பெட்டராக தெரியும். முதல் சினாரியோ என்ன? கேட்காம ஆண்டவர் கூட ஒன்றும் பேசாமல் அவங்க சொந்தமாக முடிவு எடுக்கிறது. அது தப்பு தான், ஆனால் அது கொஞ்சம் பரவாயில்ல. 2வது முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவரோட குரல் கேட்டு தப்பான முடிவு எடுக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப் இங்க 20வது அதிகாரத்தில் நம்ம படிச்சு பார்க்கும்போது ஆண்டவரோட குரல் கேட்கும் போது
தேவதூதன் வந்து யோசேப் கிட்ட பேசும்போது படிச்சிருங்களா மறுபடியும் அந்த from where you stopped. Do not be afraid to take Mary home as your wife because அவளிடத்தில் உட்பிரவேசித்திருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. Amen. இப்போ என்ன தெரிய வருது? மரியாளுக்குள்ளார இருக்கிறது வந்து சாதாரணமான ஒரு குழந்தை அல்ல, ஆனால் மரியாளுக்குள்ளார இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு குழந்தை. ஹல்லேலூயா. It's a miracle baby. Amen. இது மூணாவது சினாரியோ. முதல் சினாரியோ என்ன? ஒன்றுமே ஆண்டவர்கிட்ட கேட்காம என் வாழ்க்கை எனக்கு தான் பெட்டராக தெரியும்ட்டு முடிவு எடுத்து போகிறது. ரெண்டாவது சினாரியோ ஆண்டவரோட குரல் கேட்டு பிறகு கேட்காம போகிறது. மூன்றாவது சினாரியோ ஆண்டவரோட குரலை கேட்டதுனால ஒரு அற்புதம், ஆண்டவரோட குரல் கேட்டதுனால ஒரு அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பு பைபிள் பிரகாரமாக பார்த்தாக்கா அந்த தேவதூதர்கள் வந்து யோசேப்பு கிட்ட பேசும்போது யோசேப்பு கேட்டு ஒரு நல்ல பையன் மாதிரி யோசேப்பு கேட்டு மரியாதை கல்யாணம் பண்ணி போயிடுறாரு. பட் வாட் இஃப் யோசேப்பு மரியாதை டைவோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாமல் போயிருந்தா? வாட் இஃப் சில சமயத்தில் நான் வேதத்தை படிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப தெரிஞ்ச கதை கூட, சண்டே ஸ்கூலில் தெரிஞ்ச கதை கூட, சண்டே ஸ்கூல் டீச்சராக சிறிய பையனாக இருக்கும்போது கூட நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வாட் இஃப் ஆங்கிலத்தில் வந்து வாட் இஃப்ன்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இப்படி நடக்காமல் அப்படி நடந்துருந்துச்சுன்னா எப்படி? இப்போ ஒரு கதை நான் எப்போதும் யோசிப்பேன். இப்போ இந்த கதைக்கு வரும்போது வாட் இஃப் ஜோசப் டிட் நாட் மேரி கல்யாணம் பண்ணாமல் இருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருப்போமா? யாருக்கும் தெரியாது. பட் தட் வாஸ் த டிசிஷன் that Joseph was willing to make. அவருக்கு வந்து அந்த டிசிஷன் இஸ் நாட் பெனிஃபிஷியல் ஃபார் ஹிம். பட் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னபடி யோசேப்பு நடந்தார். ஆண்டவர் சொன்னபடி நடக்கும்போது ஒரு அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவரோட குரல் கேட்டதுனால, அந்த தேவன் தூதர் சொல்றது கேட்டதுனால இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்காந்து இப்போ ஒரு ஃபியூ டேஸில் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நாலாவது பாயிண்ட், அது ட்ரூ அண்டர்டாக் ரிவீல்ட் விச் இஸ் ஜோசப். அவருக்கு வந்து 3 விதமான ஒரு குணாதிசயம் இருந்தது. 3 விதமான. இது வந்து the first, courage amid fear. எந்த சூழ்நிலையிலையும் பயம் இருந்தாக்கா கூட ஒரு courage. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா Joseph had every reason to fear. Joseph had every reason to fear judgment that would come upon him. Joseph had every reason to fear of the inadequacy. Joseph had every reason to fear of the unknown. தெரியாதது ஒன்று யோசேப்புக்கு பயந்திருக்கலாம். சரி, தேவ தூதர்கள் சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு, ஆண்டவரோட வார்த்தை வந்துருச்சு. இருந்தாலும் அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு யோசேப்பு யோசித்து பயந்திருக்கலாம். But he had the courage within himself to listen to God. ஆண்டவரோட வார்த்தைக்கு கேட்கறதுக்கு ஒரு கரேஜ் இருந்தது யோசேப்புக்கு. இரண்டாவது, obedience without question. யோசேப்போட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், ரைட்? இந்த 2 காரியத்தில் வந்து 2 சூழ்நிலை வந்து யோசேப்பு என்னன்னாக்கா, ஆண்டவர் சொல்லும்போது யோசேப் திரும்பி ஒரு கேள்வி கேட்காம யோசேப் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவர் சொன்னபடி கொஞ்சம் கூட மாற்றலை. சரி, கொஞ்சம் லேட்டாக நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்லாம் இல்லை. ஆண்டவர் சொன்னபடி யோசேப்பு முடித்து விடுகிறார். பார்த்துக்கலாமா? மத்தேயு 1:24.
யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆமென். ஆமென். ஒரு கேள்வி கேட்கல. நிறைய பேர் இந்த ஜெனரேஷனில் நான் என்ன பார்க்குறேன்னாக்கா, ஆண்டவர் பேசி ஆண்டவர் ஒரு முடிவு சொல்லியிருப்பார். அந்த முடிவு நம்மளுக்கு பிடிக்காத ஒரு முடிவாக இருந்திருக்கும். நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? அதுக்கு 40 நாள் உபவாசம். பாஸ்டர், ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார் பாஸ்டர், எனக்கு இது வேண்டாம் பாஸ்டர், அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு 40 நாள் நான் உபவாசம் பண்ண போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். எதுக்கு? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் கேட்காம இருக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்? 40 நாள் உபவாசம் எடுத்து ஜெபிச்சு ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை மாற்றுறதுக்கு பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே யோசேப்பு பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் அதிகாரத்தும் 24ஆம் வசனத்தில் ஆங்கிலத்தில் நான் படிச்சுட்டு, when Joseph woke up, he did what the angel of the Lord had commanded him and took Mary home as his wife. He took Mary home as his wife. Amen. இன்னொரு வசனத்தை படிச்சிருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 18, 14, 13, 14 சாரி, Matthew 2, 13, 14. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றான். 14. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால். Alright, 14 என்ன பார்க்குறோம்னாக்கா, so he got up, took the child and his mother during the night and left for Egypt. என்ன சொல்றாரு? அந்த இருவில் ஆண்டவரோட குரல் திரும்பி கேட்கும்போது நைட் என்ன செய்கிறாரு யோசேப்பு? ஒரு பயணம்க்கு போகிறாரு. நிறைய பேர் இன்னைக்கு என்ன தெரியுமா, நைட்டோட நைட் இல்லை மத்தியானம் கூட நம்ம தூங்கிட்டாக்கா தகப்பன் தாய் வந்து எழுப்பி விடும்போது எந்திரிக்க முடியாமல் ரைட் கட்டலையே கடுப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், யோசேப்புக்கு ஆண்டவரோட குரல் கேட்கும்போது he was obedient. ஆண்டவரோட குரலுக்கு கேட்டாரு. ஒரு கேள்வி கூட கேட்காம ஆண்டவர் குரல் கேட்டு நடந்தார். right then and right there. Hallelujah. Hallelujah. மூன்றாவது ஒரு குணாதிசயம், leadership. Joseph never sought recognition from anyone. அவருக்கு என்ன வேலை வந்ததோ அவர் வேலை செஞ்சுட்டு he fulfilled his role. He made sure, you know what he made sure? He made sure மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசுக்கும் ஒரு the best, அவருக்கு முடிந்தது பெஸ்ட்டாக கொடுத்து அவர் போயிட்டார். வந்தார், செஞ்சார், கல்யாணம் பண்ணார். இயேசுக்கு நல்லது கொடுக்க முடிஞ்சது கொடுத்து தட்ஸ் இட். ஆமென். இப்போ யோசேப்போட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா 3 காரியங்களை பார்க்கலாம். God sees the heart. யோசேப்பு தேர்ந்தெடுக்கும் போது, ஒரு சாதாரணமான யோசேப்பு தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கும் யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு மனிதன்ட்டு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. தெரியாமல் ஆண்டவர் எடுத்திருந்தாருனாக்கா என்ன ஆயிருக்கும்? மரியாளுக்கு ஒரு புருஷன் இல்லாமல் போயிருக்கோம். But God sees the heart. ரெண்டாவது, the greatness is found in faithfulness. And கடைசியாக, trust God even when it does not make sense. எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் யார் நான் நம்புவேன்?
ஆண்டவரை. அந்த சூழ்நிலை பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்காது. இட் wouldn't be beneficial to me. ஆனாலும் நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை நம்புவேன். I will trust God. Hallelujah. போன வாரம் நான் ஐ கேன் ரிமெம்பர், போன வாரமாக அதுக்கு முந்தின வாரமாக நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, எப்போதும் நம்மளோட சபையோட கடமை என்ன செய்வோம்னாக்கா, ஜனவரி மாதத்தில் 2ஆம் வாரத்தில் நம்ம என்ன செய்வோம்னா கவர்னன்ஸ் சண்டேன்னு செய்வோம். இப்போ வருஷம் முடிகிறதுக்கு ஒரு 4 வாரம் தான் இருக்குது. 4 வாரம் 4 வாரம் முடிகிறதுக்கு do we remember the covenant that we made with God? வருஷம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி 2ஆம் வாரத்தில் சபையாக நம்ம உட்காந்து ஒரு கவர்னன்ஸ் செய்யும் போது ஆண்டவர் சமூகத்தில், have we fulfilled the covenant? Hallelujah. இந்த 4 வாரத்தில் நம்மளோட கடமை என்னன்னாக்கா, நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன சொன்னோமோ, what covenant we had with God, இந்த 4 வாரத்தில் இவ்வளோ நாளாக செய்யாமல் இருந்தோம்னாக்கா, இல்லாமல் இருந்தாக்கா, இந்த 4 வாரத்தில் we have to commit ourselves to God. Amen. அப்படி எழுந்து நிற்போமா? கண்களை மூடிக்கொண்டு